ராசரட்டை நாகரிகம் வீழ்ச்சியடைந்த காலம் தொட்டு 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை எவ்வாறு காணப்பட்டது என்பதனை இன்றைய காணொளியில் பார்ப்போம் வாருங்கள். ராசரட்டை நாகரிகம் வீழ்ச்சியடைந்த பின் சிங்கள ராசதானிகளாகிய தம்பதினிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை என தென்மேற்கு திசையில் இடம்பெயர்ந்தன. ராசரட்டை காலப்பகுதியாகிய அனுராதபுரம் பொலன்னறுவை காலப்பகுதியால் 1500 ஆண்டு நீடித்து நிலைத்திருந்த நீர்வள நாகரிகத்தை அடிப்படையாக கொண்ட விவசாய கோலம் காணப்பட்டது. இக்காலத்தில் வணிக ரீதியாகவும் சமயம், சமூகம், கலாசாரம், இலக்கியம், கட்டட நிர்மாணம் என்பவற்றில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது. பொலன்னறுவை ராசதானி வீழ்ச்சி அடைந்ததன் பிறகு தம்பதினிய ராஜ்யம் தோற்றம் பெற்றது. இவ்வாறு பொலன்னறுவை ராசதானி இடம்பெயர்ந்து செல்வதற்கான காரணங்களை நாம் நோக்கும் இடத்து பலவீனமான மன்னர்கள் ஆட்சிபுடமேறியமை, தளபதியிடம் ஆதிக்க அதிகாரம் சென்றமை, அத்தோடு கலிங்க மற்றும் பாண்டிய வம்சங்களுக்கிடையிலான அதிகார போட்டி, தென்மேற்கு திசை பிரதேசங்களில் பாதுகாப்பு இல்லாமல் சென்றமை, அத்தோடு மேற்கு கரை பகுதியின் முக்கியத்துவம், இலகுவான வாழ்க்கை முறைக்கு மக்கள் பழகப்பட்டிருந்தமை, ராசரட்டையின் மண்வளம் குன்றி போனது. இதன் காரணமாக தம்பதினிய ராஜ்யம் தோற்றம் பெற்றது. ஜம்பு தோணிபுரம் எனப்படும் தம்பதினிய ராஜ்யம் ராசரட்டை வீழ்ச்சி அடைந்த பின் 16ஆம் நூற்றாண்டு வரை காணப்பட்ட ராசதானிகளில் தென்மேற்கில் தோன்றிய முதலாவது அரசாகும். கிறிஸ்துவிற்கு பின் 1232 3ஆம் விஜயபாகு தம்பதினிய ராஜ்யத்தை கட்டியெழுப்பி அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாரிய ஸ்திரத்தன்மையும் கட்டியெழுப்பினான். கலிங்கமாகனின் ஆக்கிரமிப்பை அடுத்து பொலன்னறுவை ராசதானி வீழ்ச்சியடைந்தது. அதனை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய அளவிற்கு துணிச்சலும் ஆற்றலும் கொண்ட ஒரு உள்நாட்டு தலைமைத்துவம் காணப்படவில்லை. இதனால் பிராந்திய ரீதியில் ஆட்சி நடத்திய ஒரு சில தலைவர்கள் குன்றுகளின் உச்சியில் தமது கோட்டையை அமைத்து தமது மக்களையும் பௌத்த சாசனத்தையும் முடியுமான வரையில் பாதுகாத்து வந்தனர். இந்த பிராந்திய தலைவர்களுள் கிழக்கு பிரதேசத்தில் புவனேகபாகு கோவிந்தமலை குன்றில் கோட்டை ஒன்றை அமைத்து தனது மக்களையும் பௌத்த சாசனத்தையும் பாதுகாத்து வந்தான். அதன் பிறகு சுப எனப்படும் தளபதியினால் யாப்பகுவ பிரதேசத்தில் குன்று ஒன்று அமைக்கப்பட்டது. இதனால் தான் பிற்காலத்தில் அதை சுபத பர்வத, சுபத பப்பத எனப்படும் அடைமொழியை சேர்த்து அந்த குன்றை நாம் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கின்றோம். இதன் பிறகு சங்க தளபதியின் மூலம் மினிப்பே பிரதேசத்தில், அதாவது தம்பதினிய பர்வதம் எனப்படும் பிரதேசத்தில் கோட்டை அமைத்து மக்களும் புத்த சாசனமும் பாதுகாக்கப்பட்டது. இவ்வாறு சுப, புவனேகபாகு, சங்க தளபதி மூவரினாலும் புத்த சாசனம் பாதுகாக்கப்பட்ட அதே வேளை பிராந்திய ஆட்சியாளன், அதாவது இவர்களை தவிர வன்னி பிரதேசத்திலிருந்து ஒருவன் புதிதாக ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு வந்து கொண்டிருந்தான். அவனே 3ஆம் விஜயபாகு. இவனை நாம் வத்மினி விஜயபாகு அல்லது போதிசத்துவர் அல்லது பலாவத்தகல வன்னி என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைப்போம். மாகனின் கொடூர ஆட்சியினால் சிங்கள இளவரசர்கள் பொலன்னறுவையிலிருந்து வெளியேறி வெவ்வேறு இடங்களில் ஆட்சி செய்தனர். மாயரட்டையில் தம்பதினியாவை தனது தலைநகராக்கி கொண்ட 3ஆம் விஜயபாகு படை திரட்டி வந்து வன்னி பிரதேசத்து ஆட்சியாளர்களை முறியடித்து இவன் தனது ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டி கொண்டான். எனவே இவனை நாம் சிறப்பு பெயர் கொண்டு அழைப்போம் வன்னி ராஜா என. சிங்கள அரச பரம்பரையுடன் விஜயபாகுக்கு எவ்வித தொடர்புகளும் இருந்ததாக எவ்வித மூலாதாரங்களும் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் பிற்காலத்தில் எழுதப்பட்ட பல்வேறு மூலாதாரங்களில் இவன் முதலாம் பராக்கிரம்பாகு மன்னனின் அரச பரம்பரையுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றான் என்று கூறப்பட்ட போதிலும் அவை எதுவும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இம்மன்னன் ஆரம்பத்தில் சிவனொளி பாதமலை காடுகளில் வசித்ததாக கூறப்படுகிறது. அதேவேளை மாயரட்டையில் இருந்த பிராந்திய தலைவர்களின் முயற்சியோடு ஆட்சி செய்து தனது ஆட்சியை விஜயபாகு தம்பதினிய குன்றில் நிலைநாட்டினான் என்று இலங்கை வரலாற்று மூலாதாரங்கள் சிறப்பாக எடுத்துரைக்கின்றன. இலங்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு நோக்குமிட புனித தந்தத்தாதுவையும் பாத்திரத்தாதுவையும் எவன் ஒருவன் பாதுகாக்கின்றானோ அவனே இலங்கை அரசனாக அடையாளப்படுத்தப்படுகின்றான். அந்த வகையில் கொத்மலையில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த புனித தந்தத்தாதுவையும் பாத்திரத்தாதுவையும் கொண்டு வந்து கேகாலையில் வெளிகள எனும் இடத்தில் மலை ஒன்றை அமைத்து, அதாவது அந்த மலையின் உச்சியில் தலதா மாளிகை ஒன்றை கட்டி அதில் பிரதிஷ்டை செய்து இவனுடைய ஆட்சி அதிகாரத்தை தம்பதினியாவில் சட்டப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் நிலைநாட்டி கொண்டான் விஜயபாகு. 3ஆம் விஜயபாகுவிற்கு பராக்கிரம்பாகு, புவனேகபாகு என 2 புதல்வர்கள் இருந்தனர். தந்தையின் மரணத்தை அடுத்து மூத்த மகனான பராக்கிரம்பாகு 2ஆம் பராக்கிரம்பாகு என்ற பெயரில் தம்பதினியாவின் அரசனானான். இவன் பல கலைகளை கற்று பண்டிதனாகவும் தலை சிறந்த மன்னனாகவும் திகழ்ந்தான். கிறிஸ்துவிற்கு பின் 1255 கலிங்க மாகனை பொலன்னறுவையிலிருந்து விரட்டி இவனது முக்கிய செயற்பாடுகளுள் ஒன்றாக கருதப்படுகின்றது. இக்காலத்தில் பொலன்னறுவையில் பெரும்
அழிவு ஏற்பட்டிருந்தது. அதாவது 1500 ஆண்டு நீடித்து நிலைத்த ராசரட்டையின் நீர்வளம் குன்றி சென்றது. இதன் பின் அதுவரை காலம் தென்னிந்திய படையெடுப்புகளை மாத்திரம் முகம் கொடுத்த இலங்கையானது முதலாக மலாயா தீபகற்பத்திலிருந்து ஜாவா நாட்டு மன்னனான சந்திரபானுவின் படையெடுப்பை எதிர்கொள்ள நேரிட்டது. 1247 ஆண்டு இந்த சந்திரபானுவின் படையெடுப்பில் அறிவு, ஆற்றல் என்பவற்றில் துடிப்புள்ள இளைஞனாகவும் மாபெரும் அரசனாகவும் அப்போதைய தம்பதினியாவின் அரசனாக விளங்கிய கலிகால சாகித்ய சர்வஞ பண்டித எனப்படும் 2ஆம் பராக்கிரமபாகு அப்போரில் சந்திரபானுவை தோற்கடித்து சந்திரபானுவை புறமுதுகிட செய்தான். இதன் பிறகு சந்திரபானு 1255 ஆண்டு தென்னிந்தியாவிலிருந்து கூலிப்படையை சேர்த்து கொண்டு 2வது முறையாக இலங்கை மீது படையெடுத்தான். சந்திரபானுவின் இந்த படையெடுப்பின் போது 2ஆம் பராக்கிரமபாகு மன்னன் பாண்டிய நாட்டின் உதவியோடு சேர்த்து போசத் விஜயபாகு எனப்படும் 4ஆம் விஜயபாகு மன்னன், அதாவது அவருடைய மகனின் மூலமும் மருமகன் வீரபாகுவின் மூலமும் இப்படையெடுப்பு முறியடிக்கப்பட்டு 2ஆம் பராக்கிரமபாகுவின் மூலம் சந்திரபானு கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டதற்கு பிறகு இலங்கை வரலாற்றில் தம்பதினிய ஆட்சியாளனாகிய 3ஆம் விஜயபாகுவின் மகனான 2ஆம் பராக்கிரமபாகு ஓர் சிறந்த வீரன் என்று வரலாறு அவரை பறைசாற்றுகின்றது. அந்த வகையில் இவர் போருக்கு செல்லும் போது தெகுந்தரையில் உள்ள உப்பாலி வண்ண தேவாலயத்தில் நேர்த்தி கடன் வைத்துவிட்டு சென்றதாகவும் இலங்கை வரலாற்று நூல்கள் எடுத்துரைக்கின்றன. 2ஆம் பராக்கிரமபாகு ஆட்சி காலத்தில் சமயம் மற்றும் கலாசார துறைகளில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. இவரால் எழுதப்பட்ட விசுத்தி மார்க்க சன்னைய என்ற நூலும் கூச ஜாதக கதைகளை அடிப்படையாக கொண்டு கவிசிலுமின என்ற நூலும் இவரது பண்டிதத்தை எடுத்து காட்டுகின்றது. எனவேதான் நாம் இவரை கரிகால சாகித்ய சர்வஞ பண்டித என சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கின்றோம். மேலும் பிக்குகளின் நிர்வாகத்தை நெறிப்படுத்துவதன் பொருட்டு இம்மன்னனால் தம்பதினிய கத்திகாவத்தை எனும் நூலும் உருவாக்கப்பட்டது. தம்பதினிய காலம் எவ்வாறு அரசியல், பொருளாதாரம், சமூக ரீதியில் சிறப்பு பெறுகிறதோ அதைவிட இலக்கியத்தில் ஒரு பொற்காலம் எனவே குறிப்பிடத்தக்க ஒரு காலம் தம்பதினிய காலம். அந்த வகையிலே முதலாவதாக நாம் நோக்கும் இடத்து தர்மசேன பிக்குவினால் சத்தர்ம ரத்னாவளிய மற்றும் வனவிநாச சன்னைய எனும் நூல்கள் தம்பதினிய காலத்திலே தோற்றம் பெற்ற நூல்கள். அதேபோல் மயூரபாத தேரரினால் இலக்கண இலக்கிய நூலாகிய பூஜாவளிய எனும் நூலும் தம்பதினிய காலத்திலேயே தோற்றம் பெற்றது. சிங்கள மொழியின் மிக பழமையான இலக்கண நூலாக கருதப்படுகின்ற சித்த சங்கராவ என்ற நூலும் தம்பதினிய காலத்தில் தோற்றம் பெற்றது. மேலும் போசத் மஞ்சுச எனப்படுகின்ற நூலும் ரசவாகினி என்ற நூலும் தம்பதினிய இலக்கியங்களில் சிறப்புக்குரிய இலக்கியங்களாக கருதப்படுகின்றது. இவ்வாறு தம்பதினியவின் இலக்கிய வளர்ச்சி காணப்பட்டது. இதன் பின் 2ஆம் பராக்கிரமபாகுவுக்கு பின் அவனது மூத்த மகனான போசத் விஜயபாகு எனப்படும் 4ஆம் விஜயபாகு ஆட்சிக்கு வந்தான். இவன் தந்தையின் ஆட்சி காலத்திலே அனுராதபுரம், பொலன்னறுவை பகுதிகளை புனரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தான். தந்தை வாழ்ந்த காலத்திலேயே பொலன்னறுவை தலதா மாளிகைக்கு புனித தந்தத்தாதுவை கொண்டு வந்து தனது தந்தையின் முடிசூடு வைபவத்தை நடத்தி வைத்தான். இதன் பிறகு தந்தையின் இறப்பை அடுத்து 1270 ஆண்டளவில் இவன் முடிசூடி கொண்டான் என இலங்கை வரலாறு குறிப்பிடுகின்றது. இவன் முடிசூடி கொண்டு சுமார் 2 வருட காலத்தின் பின் இவனது தளபதியான மித்திரன் எனும் தளபதி இவனை கொன்றதாகவும் இலங்கை வரலாறு குறிப்பிடுகின்றது. 1272 ஆண்டு 4ஆம் விஜயபாகு மன்னன் கொல்லப்பட்டதன் பிறகு அவனது சகோதரனான 1ஆம் பூனேகபாகு இந்தியாவில் காணப்படும் ராஜபுத்திர வீரர்களின் உதவியோடு மித்திரனை கொன்று ஆட்சி அதிகாரத்தை, அதாவது சிம்மாசனத்தை பெற்றுக்கொண்டான். இதன் பிறகு சிறிது காலம் தம்பதினியாவை ஆட்சி செய்து பின் யாப்பகுவையை தனது தலைநகராக்கி கொண்டான் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இவன் காலத்திலேதான் எகிப்திய சுல்தானுக்கு தூதுக்குழு ஒன்று சென்றதாகவும் தம்பதினிய வரலாற்றில் குறிப்பிடுகின்றது.